படிப்பதற்கு இது என்னும் பாடம் சரஸ்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நானே பெருகொண்டு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஐயா நானும் ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் செய்தால் என்னுடைய சிரம் வெடித்து சிறுவிடும் என்று தமிழருக்கு கொடுத்த சாபம் அவருக்கு இந்த நேரத்திலே 3 லோகமும் சென்றேன், 30 வாசி வெட்டேன். அப்படி ஆசி வந்த மேலும் ஏனென்றே புரியவில்லை. ஐயா என் பெருமான் சீமன் நாளை மலையை நேரம் கொண்டால் கண்டிப்பாக மகனை கலகரை தீரும். அறிவோ நமோ நாராயண அறிவோ நமோ நாராயணாய நமகே. சரியாக கிடைத்திருக்கிறது. தேவ இந்திரன் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு யாகம் செய்வது வழக்கம். அந்த யாகத்திற்கு இஷ்ட சக்தி யாகம் என்று பெயர். அதற்கு அனைத்து தேவனுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாதராகிய எனக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கவில்லை. அது ஏன் என்றே தெரியவில்லை. ஆகியால் இக்கிழமை உலகம் சென்றால் சிறப்பான முறையில் கலகரை தரும். அவர் திருமேனி பச்சை நிறம் அவன் திருமேனி பவள நிறம் மஞ்சள் முகம் அவன் வேறு முகம் மகளிலே பல நிறம் கண்டேன் அந்த மாலவன் வாடி கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன் அந்த மாலவன் வாடி கண்டேன். எங்கு பார்த்தாலும் விழா கோலம், வாதிலை தோரணம், வாத்தியம், வான வேடிக்கை, வண்ண விளக்குகள், அலங்கார மலைகள் காட்சி அளிக்கிறது. சரி தேவ கோமாளி மாதிரி என்ன கொஞ்சம் காதலி நான் எப்பேற்பட்டு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சுவாமி வாருங்கள் குமரி கூடையில் வாடி என்ன வக்காசாமி அபரலாமா அபரலாமா சாப்பாடு போற தேவைக்காக பார்க்கிறேன். மாம்பொண்டாட்டி தேவேந்திரா உனக்காக இவர்களை விட்டு வைத்திருக்கிறேன். நான் உனக்காக மச்சான காட்டேன். சுவாமி அமருங்க. சுவாமி வணக்கம். சாமியே வணக்கம். தாமரை காவடி பற்றிய பஞ்சு சாமியே வணக்கம்.
வாழக்கூடியவர், அங்கிலத்திலே வாழக்கூடியவர் இந்த தூர்வாச மகரிஷி. எனக்காக இந்த மாதிரி விட்டு அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். இந்திய வருடம் விசேஷத்தை யாகம் செய்வது வழக்கம். தேவர்கள் நல வளப்பட வேண்டும். அதனால எங்க ஐயா இஷ்ட சித்தியாக செய்ய போறோம். ஒரு யாகம், அதற்கு ஒருவர் தலைமை தாங்க வேண்டும். அதற்கு இந்த ஆண்டு தலைமை எனக்கு. நான் செய்த பாக்கியம் அல்லவா? நான் செய்த பாக்கியம். அதனால் யாகத்துக்கு முன்பால் ஏதாவது அமருங்கள் சுவாமி, அமருங்கள். கோணி இந்த எத்தனை போ ஆயிட்ட கோணி இருக்கான்னு கேளு. கோணி கோணி இருந்தா நீ போட்டு படுத்துக்கோ. பாய் இருந்தா போட்டு படுத்துக்கோ. பாய் இருக்கா கேளு. போய் பாய் கேட்டு வரணும். போ படுக்க போட்டு படுக்கலாம். நீ வேணா நாங்க ஆடித்தான் காட்டணுமா? இந்த வைகாசியில காட்டுங்க, வைகாசியில காட்டுங்க. அதான் ஆடில அப்புறமா காட்டிக்கலாம். இப்ப யார் முதல் காட்ட போறது? முதல் காட்ட போறது நான் தாயா. ஆமா, நாட்டிய பிரமாதமா இருக்கணும். வராதுல வந்துக்கிறார் யாரு? அவர் தான் தூர்வாரு. கோபத்தில் சிறந்தவர். ஆமா, 22 நேரத்துல படித்தவர் உள்ளவர். ஆமா ஆமா, அவர் யாரு? யாரு? அவர் கோபத்திலே சிறந்தவர். ஆமாடா, தூர்வாசன் எடுத்துக்கலாம் சாபத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமா ஆமா, மனசு குளிரணும். அப்படியே அவர் சில்லு இருக்கணும். அவர் சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளாவாத. ஆமா, சம்சாரம் சாப்பிட்டு கொடு. ஆமா, அதனால என்ன பண்ற? என்ன செய்யணும்? அதான் காட்ட போறது யாரு? நான் தாயா. நாட்டியம் பிரமாதமா இருக்கும். நீ ஆட ஆடு, ஆட ஆட, நீ ஆட ஆடு, ஆட ஆட, நீ ஆட ஆடு, ஏய் சொல்றா, நீ ஆட ஆடு. அப்படியே கல்பி ஐயா ஐயா சந்தோஷம் சந்தோஷம்.
சந்தோஷம் சந்தோஷம் என்ன நாட்டியா? என்ன நாட்டியம்? நாட்டியம் தானே? நாட்டியம் துவங்கி விட்டது. அடுத்தபடி தருவாப்படி பாட்டு வச்சிருக்காடா கலகிட்டு அடி வாங்க போய் அப்படியா எப்படி நாட்டியம் அப்படி அழகழகா இருக்கணும். ஆமா நாட்டியம் ஆடுற நாட்டியம்டா. ஆமா ஆமா நாட்டியம் ஆடாட எல்லாம் ஓ நழுவும் இது போல நாட்டியம் இனிமேல் நம்ம எப்போ ஓ நழுவுனா
அடுத்தவள் இவள் அவள் என்னடா இது கையறா என்னடா இது I love you ஆயா ஒருத்தர நஞ்சி எழுதிட்டேன் யாரா சொல்றா யாரா ஆமா நாட்டிய பிரமாதமா இருக்கணும் அவுத்து விடு ஏய் ஏதா அவுத்து விடு நாட்டிய அவுத்து விடு நான் சொல்றேன் பூதேவி சும்மா பேசாத
உள்ள போங்க நான் வந்து உங்களுக்கு தரேன் ஆகட்ட புறப்படு பிள்ளை விளையாட்டு ஆளவன் வாடி கண்டேன் பலர்களிலே பலர் கண்டேன் அந்த மாலவன் வாடி உனக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லையே, நீ எதற்காக வந்த? ஓஹோ, ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? இந்த பொருளுக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அப்படி இருந்த போதும் எதற்காக நான் தேவாலயத்தை கால் வைத்து இருக்கிறாய்? ஆமா, தெரிவாகட்டும். அழைப்பு உள்ள நீ வந்த நான் வந்தது தவறாகவே இருக்கட்டும். வீட்டுக்கு நுழையாத சம்பந்தப்படி தெரிவாகட்டும். நான் வந்தது தவறாகவே இருக்கட்டும். இந்த தேவாலயமே விழா கோல புண்ணிக்கிறது. இதற்கு என்ன காரணம் தெரிவித்து விட்டால் இந்த நாட்டு விழா சென்று விடுகிறேன். காரிய நாடகம் போகுது. காரியமா? சுபகாரியமா? ஆமா. என்ன விஷயம்? ஆண்டுக்கு ஒரு முறை இஷ்டத்திற்கு யாகம் செய்வது வழக்கம். உண்மைதானே? இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த தேவாலய அனைவரும் சுப சேவத்தை என்பதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இஷ்டம்பால் ஒரு யாகம் செய்து வழக்கம். இஷ்டசக்தி யாகம் என்றுதானே பெயர். அப்படி இருக்கும்போது ஒரு யாகம் செய்ய என்றால் ஒரு தலைவர் ஏற்க வேண்டும். அப்படி தலைவர் ஏற்றால் அந்த யாகம் முட்டுவர்கள் உழைப்பார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருடம் யாருக்கு நீங்கள் தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அமர்ந்திருக்கிறார் தூர்வாசமாக முனிவர், அவருக்கு தான் தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாராயணம் நாராயணம். உனக்கு என்ன புத்தி இருக்குதா? புத்தி இல்லையா? புத்தி போய் முட்டுக்கிறார். அறிவு அடமானம் போட்டுக்கிறார். யாரை இழைத்து வந்து யாருக்கு தலைவர் கொடுக்கணும் தெரியாமல் தலைவர் தேவேந்திரன் யாருக்கு தலைவர் கொடுத்திருக்கிறார்? கோபத்தை செதுவர் துர்வாச பவனுக்கு தலைவர் கொடுத்திருக்கிறார். அவர் தலைவர் ஏற்றால் யாகம் முட்டு வருமா? வருமா? சத்தியமா சொல்கிறேன், யாகம் நடைபெறவே பேச வேண்டும். நான் எப்பேற்பட்டவன்? சப்த ரிஷிகளில் தலை சிறந்தவன் நானும் ஒருவன். நான் இந்த வேலுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றால் இந்த வேலு முக்கிய அடையாதா, முழு பெறாதா? அது ஆச்சரியமாகி ஆனது. உலகத்தில் என்னை விட சிறந்த பட்சவன் இருக்கிறார். எந்த மகமுனிவன் இருக்கிறார்? சொல் பார்க்கலாம். என்ன வார்த்தை வளர்த்தேன்? கோபத்தை சிறந்தவர் இந்த தூர்வாசர். இதை அழைத்து வந்து இந்த யாகத்துக்கு தலைமை கொடுத்தால் யாகம் நிறைவேறாது என்று ஒரு வார்த்தை தான் வளர்த்தேன். பார்த்தாயா எவ்வளவு கோபம்? பார்த்தாயா? அவர் நின்றால் கோபம், நடந்தால் கோபம், அமர்ந்தால் கோபம், பேசினால் கோபம், உலகினால் கோபம். அதான் கோபத்தோடு இருக்கிறார். இந்த கோபத்தோடு இந்த யாகத்தின் தலைவர் ஏற்றால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த யாகம் நிறைவேறவே. ஓஹோ, இவரை கண்டு இந்த உலகத்திலே சுபத்திய சிந்துனி இருக்கிறார் ஒருவன். மதகுமா வனத்திலே மதகுமாவுடைய மகன் வரமுனி இருக்கிறார். அந்த வரமுனி எப்படி தெரியுமா? சாந்தவனுடையவன், அல்லுபல அறுத நாடிகம் அந்த படியலக்கும் பறவைகளை வழங்குவதையே பண்ணவன். அப்படிக்கும் போது அந்த வரமுனி ஏற்றி வந்து அவனுக்கு தலைவர் கொடுத்தால் இந்த யாகம் சிறா போட்டு நான் வைக்கிறேன். நீ சென்றால் அந்த வரமுனி அழைப்பை ஏற்று வரமாட்டான். அப்படி என்றால் யாரை அனுப்புவது? யாரையா? இது இருக்காரு
கோபத்தை தூர்வாச மகமுடியார் இவன் சென்றாய்த்தான் தான் அந்த மறுபடி ஓட்டு ஓடி வருவார். ஐயா, இல்லை, அந்த வளமுறை அழைத்து வர நானா? உண்மையாக அந்த பொடியவரை அழைத்து வர நானா? அந்த கடல் அடா எது வேலமா? நாராயணா, 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 நாராயணா. தேவர் மூவரெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. நலப்பட வேண்டும். காலையில மன்றாடி கேட்கிறேன். இப்ப வர முடியுதா? ஏய் மாதேவி, நீ என்ன பண்ணலாமா? ஜெபிக்கிறா. என் நாட்டிலும் பொன்னாடனும் போட்டி தேவலோகம் சொர்க்கலோகம் என்று அழைப்பார்கள். தேவலோகத்தை தங்க சிம்மாசனத்தை அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய நான் சாதாரண ஒரு முனிவர். என் பாதத்தை கொண்டாடி கேட்கிறேன். புறப்படுகிறேன். அதன்மா மலம் மதகிரிக்கு மகன் மலமுறை அழைத்து வருகிறேன். ஆனால் வந்து வரை புரியாது. நான் அழைத்து வருவதை இந்த விழா போல அப்படியே இருக்க வேண்டும். தவிர உன் மனதிலே ஆசா மாசத்தை கொடுத்தால் என் கோபத்திற்கு தாபத்துக்கு மாறாமல் வருகிறேன். சுவாமி கொல்தி போட்டியா? நீ வந்தாலே குட்டி சாத்தானா பாவி. ஏய், நான் கழகம் நன்மையிலே தான் சென்று முடிக்கும். பேரன்புக்குரிய நாடக கலா அரசர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொடுங்காலூர் அடுத்து கீழ்ப்பாக்கம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கங்கா நாடக மன்றத்தினால் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனம் நீர்வளம், நிலவளம், தனவளம், தானிய வளம், பால் வளம், பல வளம் இருந்து எந்நாடுக்கு பொன்னாடக விளங்கக்கூடிய இதே விழுப்புரம் மாவட்டம் தானே? செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் இன்னும் சென்னேரி கிராமம் கிராமம் பெருந்தன்மை நாட்டாண்மை விழா குழுவினர்கள் மகளிர் அணி இளைஞர் அணி இவர்களுடைய விழா குழுவினர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் உபை தலைவர் வார்டு உறுப்பினர் கவுன்சிலர் பெருந்தன்மை நாட்டாண்மை இவர்களெல்லாம் ஒன்று கூடி எங்கள் நாடாளுமன்றத்துக்காக ரூபாய் 200 ரூபாய் சுபோஜம். இன்னும் இதே சென்னேரி கிராமத்தை சேர்ந்த உயர் திருவாளர் சசிகுமார் ஐயா அவர்கள் எங்கள் ஸ்ரீ கங்கா நாடகமன்றத்துக்காக ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். ஐயர்களுக்கு எங்கள் ஸ்ரீ கங்கா நாடகமன்ற சார்பாகவும் அம்மன் சார்பாகவும் ஊர் கிராமதேவர் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நடத்துவாங்க உங்க தாத்தா இவன் படுத்து